ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி க்ரோஷே. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது க்ரோஷே பற்றின பேசிக்ஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இன்னும் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிருக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு ஸ்லிப் நாட், சிங்கிள் க்ரோஷே, டபுள், ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் ஒரு மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொல்லித்தர போகிறேன். இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் வந்து ஒரு டால்லேருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு ஸ்கார்ஃப் பண்ணுறதாகட்டும், ஒரு ஸ்வெட்டர் பண்ணுறதாகட்டும், அந்த மாதிரி எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் தான் பேசிக் ஸ்டிச்சஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க யான் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் நிட் யான். ஸோ இதனுடைய கவர் நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒலிவியா டபுள் நிட் யான். ஸோ இந்த மாதிரி யான்ஸில் வந்துட்டு இது ஒரு அக்ரிலிக் யான். இதில் வந்துட்டு அவங்களே வந்து ஹூக் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே வந்து நிட்டிங் நீடிலுக்கு என்ன ஹூக் சைஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் க்ரோஷே நீடிலுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நிட்டிங் யூஸ் பண்ணல, நம்ம யூஸ் பண்ண போகிறது க்ரோஷே நீடில். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது 4.5 mm நீடில். ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரியே நாங்களும் வந்துட்டு 4.5 mm நீடில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்லிப் நாட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கற்றுக்கிட்டவங்க, எனக்கு ஒரு தெரிஞ்சவங்க, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த வந்து மெத்தட் மாதிரி நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவேன். பட் இதை விடவுமே நிறைய ஈஸியரான மெத்தட் யூடியூப்பில் வேறு சேனல்ஸில் இருக்குது. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ இதுதான் வந்து ஸ்லிப் நாட் நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது யானோட ஸ்டார்ட் பாயிண்ட்டு. இது வந்து இப்படி நீங்கள் பிடிச்சிக்கோங்க இந்த ரைட் ஹேண்டில். அண்ட் நீங்கள் எப்படி வைக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்டிங் எண்ட் இருக்குல்ல, இதை வந்து உங்கள் தம் ஃபிங்கரை சுற்றி இப்படி கொண்டு வர போகிறீங்க. இப்படி கொண்டு வந்து இப்படி எடுத்து போட்டு இப்படி ஒரு முடிச்சு போட போகிறீங்க. இதை வந்து உருவான் சுருக்குன்னு கூட சொல்லுவாங்க. தமிழில் வந்து உருவான் சுருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இப்படி நாட் போட்டுட்டு இப்படி இழுத்தோன்னா அன்வைண்ட் ஆயிடணும். அப்போ தான் நம்ம ஸ்லிப் நாட் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஸோ மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன். இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் தம் ஃபிங்கரை சுற்றி நீங்கள் இப்படி இந்த நூலை கொண்டு வந்துட்டு ரொம்ப ஈஸி தான், ஒரு முடிச்சு மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம். இதுதான் வந்து ஸ்லிப் நாட். இப்போ இந்த ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 4.5 mm ஹூக். அண்ட் இந்த ஹூக் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, எந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, எந்த ஸ்டிச் போட்டாலும் நமக்கு பேசிக் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தேவை. இந்த ஃபவுண்டேஷனை தான் வந்து செயின்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு க்ரோஷே பழகிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் செயின்ஸ், ஒரு 100-200 செயின்ஸ் நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த ஹேண்ட் கோஆர்டினேஷன் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இந்த ஹூக்கை ரைட் ஹேண்டில் பிடிச்சிருப்போம், இந்த நூலை வந்துட்டு நம்ம அப்படி கொண்டு வந்துகிட்டே இருப்போம் இல்லையா, இது லெஃப்ட் ஹேண்டில் நடக்கும். இந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக நமக்கு அமைஞ்சால் தான் நம்ம கடன்னு நம்மளால் போட முடியும், இல்லைன்னா டிலே ஆகும். நமக்கு சில டைம் இங்கே லூஸ் ஆகும், இல்லை ஹூக் கையை விட்டு போகும், அந்த மாதிரியெல்லாம் கற்றுக்கிற ஸ்டேஜில் நடக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு டைரெக்டாக நம்ம ஸ்டிச்சஸ்குள்ளே ஜம்ப் பண்ணாமல் இந்த செயின் இருக்குல்லையே, இப்போ நான் காட்ட போகிறேன், அதை வந்துட்டு நீங்கள் போட்டு பார்த்து இந்த கோஆர்டினேஷனை கரெக்டாக கொண்டு வந்துக்கோங்க. இந்த நூல் வந்து இந்த கை மூலமாக நம்ம கொண்டு வருவோம், ஹூக் இந்த கையில் வச்சுருப்போம். இது கரெக்டாக நமக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டு பழகுங்க. இது என்னுடைய வந்து ஒரு ஒப்பீனியன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம செயின்ஸ் போட போகிறோம். இதை ஃபவுண்டேஷன் செயின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஹூக்கை வந்து அந்த ஸ்லிப் நாட் போட்டோம் இல்லையா, அதை இன்சர்ட் பண்ணி இப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹூக்கை நம்ம ரைட் ஹேண்டில் பிடிக்க போகிறோம். அண்ட் இந்த யானை இப்படி இந்த விரலில் சுற்றி இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இங்கே பிடிச்சிக்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா அப்போ தான் நம்ம க்ரிப் கிடைக்கும். இப்படி பிடிச்சிட்டு ஃபஸ்ட் செயின் போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு வந்து செயின் போடுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஹூக் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும், இந்த எண்டு உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த நூல் வந்துட்டு ஹூக்குக்கு பின்னாடி இருக்கணும். இந்த நூலை வந்து நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஹூக்கை வச்சு தான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி அந்த நூலை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு செயின் போட போகிறோம். செயின் போட போது நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஹூக்கை பெண்ட் பண்ணி இந்த யானை வந்து இப்படி கிராப் பண்ணி இந்த செயின் வழியாக நான் கொண்டு வரேன். மறுபடியும் என்ன பார்த்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு இதை பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். நம்ம கை இந்த ஃபிங்கர்ஸ் வந்து இங்கே அந்த ஸ்டிச் ஏற அந்த எண்டை வந்து கரெக்டாக டைட்டாக பிடிச்சிக்கணும், அப்போ தான் க்ரிப் கிடைக்கும். இப்படி வந்து இப்படி கொண்டு வர போகிறேன். இப்போ நம்ம 3 செயின்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் 3 செயின்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு 10 செயின் வரைக்கும் போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், 4 5 6 7 8 9 10. ஓகேவா, நம்ம 10 செயின் போட்டுட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து 10 செயின்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த ஹூக் இருக்க இது வந்து செயின் கிடையாது, இதை நம்ம இக்னோர் பண்ணிடணும். இப்போது நான் வந்து ஒரு பேசிக்ஸ் சொல்லித்தரனால நிறைய செயின்ஸ் போடாமல் நான் உடனே சிங்கிள் க்ரோஷே பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ண போகலாம். இப்போ ஒரு 10 சிங்கிள், இப்போ இதில் 10 செயின் இருக்குது, நம்ம வந்து 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு காட்ட போகிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னொரு எப்போவுமே வந்துட்டு இப்போ நீங்கள் 20 சிங்கிள் க்ரோஷே பண்ணுறீங்கன்னா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஓகேவா, 21 போட்டுக்கணும். ஏன்னா ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு தான் நம்ம போட போகிறோம். இப்போ வந்து நான் 10 சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ 11 செயின் பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து நான் வந்து ஒரு செயின் பண்ணிக்கிறேன். இப்போ 11 செயின் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஹூக் வந்து என்ன பார்த்த மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹூக் ஆல்ரெடி இருக்க இந்த இடத்த நான் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச் நான் சொன்னேன் இல்லையா, 11 செயின் பண்ணியிருக்கேன், பட் 10 சிங்கிள் க்ரோஷே தான் பண்ண போகிறேன். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இதனுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து இந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன பார்த்த மாதிரி இருக்குது, நான் வந்து இப்படி பெண்ட் பண்ணி ஓகேவா இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்சர்ட் பண்ணி அதே ப்ராசஸ் தான், ஹூக்கை தான் பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணி கிராப் பண்ணி இப்படி இழுக்கிறேன். இப்போ நம்ம ஹூக்கில் எத்தனை இருக்குது, 2 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. இப்போ இந்த 2 வந்து ஒன்றாக்க போகிறோம். அகெயின் அதே ப்ராசஸ், ஹூக்கை பெண்ட் பண்ணி நம்ம இழுக்க போகிறோம். இது ஒரு சிங்கிள் க்ரோஷே. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இது நிறைய போட்டோன்னா கிளியராக தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு பேஸில் போட்டனால கொஞ்சம் இப்படி தான் தெரியும். ஓகேவா, இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஓகேவா, செகண்ட் ஸ்டிச்சில் போட போகிறோம். அகெயின் ஹூக் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. அந்த ஹூக்கை வந்து இங்கே தெரியுது இல்லைங்களா, செயின், இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி பெண்ட் பண்ணி ஓகேவா இப்படி. ஓகே, ஹூக்கை வந்து செயினில் இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஹூக்கை வச்சு நம்ம ரைட் ஹேண்டில் இருக்க நூலை வந்து கிராப் பண்ணி அகெயின் அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டு அகெயின் வந்து இப்படி பண்ண போகிறோம். ஓகேவா, செயினில் போகிறோம், கிராப் பண்ணி நூலை கொண்டு வந்துட்டு 2ஆக வச்சுக்கிறோம் ஹூக்கில். அந்த 2 வந்து மறுபடியும் ஒன்றாக்குறோம். ஓகே, இதுதான் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் பார்த்துக்கோங்க, ஒரு கையிலேருந்து நூல் வரும், இன்னொரு இந்த விரலை வச்சு நம்ம இங்கே பிடிச்சிருப்போம் க்ரிப்புக்காக. இந்த கோஆர்டினேஷன் தான் ரொம்ப முக்கியம்னு நான் பிகினிங்கில் சொன்னேன். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக போட முடியும். ஓகே, அது மாதிரி நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணும் போதும் நம்ம ஒரு ஃபிங்கர் இங்கே வச்சுக்கிறது நல்லது. 9 and 10. ஓகேவா, இது நம்ம ஃபர்ஸ்ட் ரோ. இதுதான் நம்ம சிங்கிள் க்ரோஷேயோட ஃபர்ஸ்ட் ரோ. ஓகேவா,
இப்போ வந்து நான் இன்னும் ஒரு 2 ரோ போட்டுட்டு நான் மறுபடியும் உங்களை வீடியோவில் வந்து நான் அகெயின் வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? இதே ப்ராசஸ் தான். இது நான் அகெயின் வந்து இன்னொரு ரோ போட்டிருக்கேன். இப்போ இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, 2 ரோ. இதுதான் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே வந்து எப்படி ரிசம்பிள் ஆகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ சிங்கிள் குரோஷே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது இதில் இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஹாஃப் டபுள் குரோஷே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹாஃப் டபுள் குரோஷேக்கும் நீங்கள் வந்து அதே ப்ராசஸ் தான். ஸ்லிப் நாட் அண்ட் செயின்ஸ் பண்ணுறது. நான் அகெயின் 11 செயின் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணனால இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 செயின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஹாஃப் டபுள் குரோஷேக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாருங்கள், இந்த ஹூக் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேக்கு என்ன பண்ணோன்னா, அந்த ஹூக்கை டைரெக்டாக செயினில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் அப்படி பண்ணோம். இது ஹாஃப் டபுள் குரோஷேக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இதை சுற்றி இந்த யானை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? எடுத்துகிட்டு இந்த யானோட தான், இந்த யான் இதில் இருக்கும், நம்ம இதோட தான் ஸ்டிச்சுக்குள்ளே போக போகிறோம். போயிட்டு சேம் ப்ராசஸ் இதை கிராப் பண்ண போகிறோம். சிங்கிள் குரோஷேல நமக்கு 2 செயின் வந்து ஹூக்கில் இருக்கும், இதில் 3 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 3 வந்து ஒன்றாக்க போகிறோம். அகெயின் சேம் திங். இப்படி. ஓகேவா? இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே. இது ஒன்றும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். என்னென்னா, ஹூக்கில் இந்த யானை எடுத்துக்கிட்டே நம்ம செயின்குள்ளே போக போகிறோம். போயிட்டு இப்படி இருக்கா, மறுபடியும் இந்த யானை கிராப் பண்ணி 3ஆக்க போகிறோம். அந்த 3 ஒன்றாக்க போகிறோம். அவ்வளோதான். யான் கிராப் பண்ணுறோம், செயின்குள்ளே போகிறோம், மறுபடியும் கிராப் பண்ணுறோம், அதை எடுத்துகிட்டு வரோம். இப்போ 3ஆக இருக்குது, இந்த 3ஐ 1 ஆக்குறோம். ஓகேவா? இதுதான் ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம 3 பண்ணியிருக்கோம், 4. ஓகேவா? இப்படி தான் ஹாஃப் டபுள் குரோஷே வந்து ரிசம்பிள் ஆகும். இது எப்படின்னா வந்து சிங்கிள் குரோஷேனா அந்த பின்னல் ஏற்றோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பின்னல் வந்து இப்போ ஒரு சிங்கிள் குரோஷேக்கு கம்மியாக ஏறும். இது ஒரு ரோ. ஆனால் சிங்கிள் குரோஷேக்கு இந்த விட்த் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு ஸ்டிச்சுக்கும். ஓகேவா? இப்போ ஹாஃப் டபுள் குரோஷேக்கு இவ்வளோ இருக்குதுன்னா, டபுள் குரோஷேக்கு இன்னும் இந்த ஹைட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஹைட் வந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தியாகும். ட்ரிப்பிளுக்கு இன்னும் ஜாஸ்தியாகும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இது வந்து ஹாஃப் டபுள் குரோஷே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம டபுள் குரோஷேக்கு வந்து போய்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு 11 செயின்ஸ் போட போகிறேன். ஓகே? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே? இப்போ டபுள் குரோஷே பண்ண போகிறோம். டபுள் குரோஷேக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். பட் சின்ன டிஃப்ரென்ஸ். ஒரு யானை வந்து எடுத்துட்டு நம்ம இந்த செயின்குள்ளே போக போகிறோம். போயிட்டு கிராப் பண்ணி அகெயின் இதை வந்து இப்போ வந்து 3 செயின்ஸ் இருக்குது. இந்த 3 வந்து ஹாஃப் டபுள் குரோஷேல என்ன பண்ணோன்னா 3 ஒன்றாக்கணும். பட் டபுள் குரோஷே என்ன பண்ண போகிறோன்னா 3 2 ஆக்குவோம், 2 1 ஆக்குவோம். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறோன்னா அகெயின் கிராப் பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடாமல் இப்படி 2 ஆக்கிட்டு இந்த 2 1 ஆக்குவோம். இதுதான் டபுள் குரோஷே. ஓகே? யான் ஓவர் நம்ம செயினில் இன்சர்ட் பண்ணி 3 ஆக்குறோம். இந்த 3 2 ஆக்குறோம், 2 1 ஆக்குறோம். இதுதான் டபுள் குரோஷே. ஓகே? யான் ஓவர் செயினில் இன்சர்ட் பண்ணுறோம், 3 ஸ்டிச்சஸ் வந்து ஹூக்கில் கொண்டு வரோம்,
அந்த மறுபடியும் வந்து நூல் எடுக்கிறோம். இந்த 3 வந்து 2 ஆக்குறோம். இந்த 2 வந்து 1 ஆக்குறோம். ஓகே, இதுதான் டபுள் க்ரோஷே. ஸோ பாருங்கள், நான் ஸ்லோவாகவே பண்ணுறேன். 10 இதையும் 4th டபுள் க்ரோஷே, இது 4 10. ஓகேவா? ஒரு டபுள் க்ரோஷே இப்படி தான் வந்து ரிசம்பிள் ஆகும். இப்போ உங்களுக்கு சிங்கிள், ஹாஃப் டபுள், டபுளில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஹைட் பார்த்திங்களா ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்வெட்டர்ஸ் மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக பின்னல் மேலே ஏறணுன்னா வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் க்ரோஷேவோ ட்ரிபிள் க்ரோஷேவோ பண்ணுறது ரொம்ப ஈஸி. அங்கே வந்து சிங்கிள் க்ரோஷே பண்ணோன்னா வந்து நமக்கு பின்னல் ஏற கஷ்டம் இல்லை, டைம் ஆகும், நிறைய ரோஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த சிங்கிள் க்ரோஷேலாம் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வந்து நம்ம டால்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அமிகுருமி டாய்ஸ் டால்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு பின்னல் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கணும். ஏன்னா உள்ள காட்டன் ஸ்டஃப் பண்ணுவோம். அந்த காட்டன் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கணும், கேப் தெரியக்கூடாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சிங்கிள் க்ரோஷே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அட்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கடைசி ஸ்டிச் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ட்ரிபிள் க்ரோஷே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அகெயின் வந்து ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? 11 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இப்போ 11 செயின்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து ட்ரிபிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு டபுள் க்ரோஷே வித் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். என்ன பண்ண போகிறோம்னா, டபுள் க்ரோஷேக்கு நம்ம யான் ஓவர் ஒரு வாட்டி பண்ணோம், ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 வாட்டி பண்ண போகிறோம். ஓகேவா? 2 வாட்டி பண்ணிவிட்டு செயின்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி கிராப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம 3 இன்சர்ட் பண்ணது 4 ஆகும். ஓகேவா? 4 ஆகும். இந்த 4 வந்துட்டு 3 ஆக்க போகிறோம், 3 2 ஆக்க போகிறோம், 2 1 ஆக்க போகிறோம். ஓகே, இப்போ 4 இருக்குது. நம்ம அந்த 4 3 ஆக்குறோம், 3 2 ஆக்குறோம், 2 1 ஆக்குறோம். இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்குமே நம்ம நூலை கிராப் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். ஓகே, நூலை கிராப் பண்ணுறோம். இப்போ 4 இருக்கிறத 3 ஆக்குறோம். ஓகே, 3 ஆக்கிட்டோம். இந்த 3 இருக்கிறத 2 ஆக்குறோம், இந்த 2 இருக்கிறத 1 ஆக்குறோம். ஓகே, இது வந்து ஒரு ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச். இந்த ரோ முடியும் போது அது உங்களுக்கு அழகாக தெரியும். இது ட்ரிபிள்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே ஸ்டிச்சு. நான் அகெயின் சொல்கிறேன், யான் ஓவர் ட்வைஸ், 2 வாட்டி யான் ஓவர். அந்த 3 யானோட நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் செயினில். அப்புறம் அகெயின் கிராப் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ 4 செயினாக இருக்குது. இந்த 4 3 ஆக்குறோம், 3 4 3 ஆக்குறோம், 3 2 ஆக்குறோம், 2 1 ஆக்குறோம். ஓகே, யான் ஓவர் ட்வைஸ், செயினில் இன்சர்ட் பண்ணுறோம், கிராப் பண்ணி 4 இதுவாக கொண்டு வரோம், 4 3 ஆக்குறோம், யான் ஓவர் 3 2 ஆக்குறோம், யான் ஓவர் 2 1 ஆக்குறோம். இது ட்ரிபிள் க்ரோஷே. ஓகே, ஸோ இதை நான் பண்ணுறேன். 3 வாட்டி பண்ணியாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோஷே. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த பின்னல் வந்து எவ்வளோ வந்து லென்த்தாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி இது வந்து இப்போ ஒரு லூஸாக ஒரு ஸ்வெட்டர் போடணும், ஒரு ஷர்ட் போடணும், ஒரு ப்ளவுஸ் போடணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் இந்த கேப்ஸ் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் போடுறது எப்படி, சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ட்ரிபிள் க்ரோஷே தேங்க்ஸ் கைஸ். இப்போது வீடியோ பார்த்தீங்க, பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை நான் வேறு வந்து
வேறு ப்ராடக்ட்ஸ்க்கான டுட்டோரியல் வீடியோ போடணுன்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதை அட்ரெஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.